மருமகன். அப்பயும் அவன் என்னதான் பாக்குறான், கொல்லதான் பாக்குறான். ஏன்னா சவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, தேவன் தாவீதை தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு அடுத்து அவன் தான் ராஜாவா போறான். இப்ப எப்பனாலும் என்ன ஆயிரும், தேவன் நம்மளை கொண்டுட்டு அவனை ராஜாவாக்கிடுவான். அப்ப அவனுக்கு பயம், இவன் உயிரோட இருந்தா நம்மளை ராஜாவா ஆக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கொன்றுவார என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆசை இருக்கும், நம்ம மகனை அடுத்து ராஜாவாக்கணும். அவனுக்கு பையங்கள்லாம் இருக்கணும் சவுலுக்கு. அதை விட்டுட்டு இவனை போயா அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கிறவன் போயா ராஜாவா இருக்கணும்னு சொல்லி எப்படியாவது கொல்ல பாக்குறான். இப்ப என்ன செய்யறாரு, தாவீது தப்பிச்சே ஓடிடுறாரு, எப்படி இருந்தா நம்மளை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க போய் புகையில போய் இருப்பாரு, ஏதாவது ஒரு இடத்துல காட்டுல சுத்திக்கிட்டு இருப்பாரு, கிடைச்ச பழத்தை சாப்பிட்டுட்டு, எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமா இருக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டு, யாராவது தாவீதேன்னு இறக்கப்பட்டு சாப்பாடு கொடுத்தா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இவனை தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு சவுலை கூட்டு 3000 பேர் 5000 பேரை கூப்பிட்டுட்டு கொல்றதுக்கு யுத்தத்துக்கு போற மாதிரி போய்கிட்டே இருப்பாரு. யாராவது அப்படி பண்ணலாமா, தேவ திட்டத்துல இருக்கிறவங்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, புரியல சவுலுக்கு. அவ்வளவு தூரத்துக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்காரு. பிசாசு தூண்டதான் இவர் போய் என்ன செய்வாரு, கொல்ல ட்ரை பண்ணுவாரு. இப்படி இருக்கும்போது நிறைய ஆசாரியர்களை வேற கொல்றாரு.